Hey guys, welcome back to YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கோயம்புத்தூர்ல லொகேட் ஆகியிருக்க பிபிஜி காலேஜ் ஆஃப் நர்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா அப்ளியேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இவங்க நாக்ல ஏ கிரேடும் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1998ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காலேஜ் ஒரு வெப்சைட்ல எவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி நர்சிங் நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம காலேஜ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 12th முடிச்சிருக்கணும். 12th வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டடான குரூப்ஸ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 45 மேல எடுத்திருக்கணும். ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க நர்சிங் சூஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த காலேஜ் ஒவ்வொரு வெப்சைட்ல எவ்வளவு ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஜஸ்ட்ல 3.9 6ஆல 4.8 காலேஜ் யூனியன்ல 4.6 வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க என்னென்ன கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி, செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வென்டிலேட்டட் கிளாஸ் ரூம்ஸ், அது மட்டும் இல்லாமல் கெஃபட்டேரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ்டு லேப்ஸ், ஆடிட்டோரியம், ஸோ அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல், ஜிம்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சொல்லிட்டு நமக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மந்த்லி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வெறும் ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம காலேஜில். ஸோ இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் செக்டார்லையும் போய் நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். இல்ல நான் பிரைவேட்ல போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு நர்சிங்க்கு. ஸோ நீங்க அங்கேயுமே போய் தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஸோ சேலரிஸ் பேக்கேஜ்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹையாவே இருக்கும். இதே வந்துட்டு நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10ல இருந்து இருக்கும் சேலரி. ஸோ போக போக உங்களுக்கு இன்னும் அதிகமாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தருவாங்க. ஸோ இல்ல நான் வந்துட்டு அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னாலும் அப்ராட்லயும் தாராளமா நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்கே வந்துட்டு நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த காலேஜை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.